கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் ஏழை மக்களோடு இருப்பார்கள், ஏழைகளுக்காக பாடுபடுவார்கள், உண்மையை பேசுவாங்க, எளிமையாக வாழ்வார்கள் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் இலக்கணம். நம்முடைய அலுவலகத்தில் 2 வருடத்திற்கு முன்பு டெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் சேர வந்தாங்க. எங்கேயோ சூடான்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி பிஜேபி ஆபீஸ் வந்தாங்க. அண்ணே, நம்ம எம்எல்ஏ ரொம்ப மோசம், நம்ம எம்எல்ஏ ஒரு பெரிய குற்றவாளி, நம்முடைய எம்எல்ஏ தப்பிச்சு பாரதிய ஜனதா கட்சியில வந்திருக்கிறோம், அவர் பேர் பாப்பண்ணா. அவர் எனக்கு சொன்னாரு, என்னுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்க எம்எல்ஏ தான் காரணம், பத்திரமா பாத்துக்கணும். அப்பதான் இந்த எம்எல்ஏ ஃபைலை வாங்கி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். யார் இந்த எம்எல்ஏ? ஒரு எம்எல்ஏ பார்த்து அவருடைய கட்சி தொண்டை பயந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திலே தஞ்சம் புகும் அளவிற்கு ஒரு எம்எல்ஏ இருக்கால ஃபைல் எடுத்து பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, இந்த தொகுதியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர் மீது அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட விடுதலை கழகம் ஒரு புகார் சொல்றாங்க. 2012 ஜூலை 5ஆம் தேதி பெரியார் திராவிட கழகம் செயல்பட்ட பொழுது அப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பாளர் தோழர் பழனி என்கின்ற பழனிசாமிய தலை ராமச்சந்திரன் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு தலையை துண்டித்து கொலை செய்தார் என்பது அந்த ஃபைல்ல நான் படிச்ச முதல் விஷயம். இந்த வழக்கிலே குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலே சிறையில் இருந்தார் டெல்லியினுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள். அதன் பிறகு 100 கோடி ரூபாய் கிரானைட் வழக்கு குற்றவாளியாக இந்த எம்எல்ஏ அவருடைய வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, 2வது வழக்கு. அதை தாண்டிங்க 1996 நாகமங்கலத்தை சார்ந்த MC ராமன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதிலே முக்கிய குற்றவாளியாக இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார். அந்த கொலை செய்யப்பட்ட MC ராமனுடைய தம்பி சந்திரசேகர் அவர்கள், அவர்தான் ஐ விட்னஸ். சந்திரசேகர் அவர்கள் ஒசூர் பேருந்து நிலையத்தில் மக்கள் முன்னாடி வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, முக்கிய குற்றவாளியாக இவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இன்னொரு ராமச்சந்திரன் ஒருத்தர போலீஸ்ல சரண்டர் பண்ணிருக்காங்க. 4வது கேஸ். ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக இந்த பகுதியில் விவசாயிகள் நிலத்தை மிரட்டி வாங்குறார், 5வது கேஸ். அதை தாண்டி மிக மிக மோசமான ஒரு கேஸ் என்பது, தனக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நாகராஜ் ரெட்டிய 2 முறை கொலைவெறியால் தாக்கி இன்னைக்கு நாகராஜ் ரெட்டி நிரந்தரமாக உடல் ஊனமுற்று அவருடைய தலை ஒரு பக்கம் தொங்கியவாறு நரக வேதனை அனுபவித்து அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஊர் எம்எல்ஏ வரலாறு மொத்தம் 24 கேஸ். தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏவுக்கும் 148 தொகுதி தாண்டிட்டங்க ஐயா, 149வது தொகுதி. எங்கேயுமே ஒரு எம்எல்ஏ மீது இந்த மாதிரி ஒரு குற்றப்பத்திரிகையை நான் வாசிக்கும். டெல்லி தொகுதியில இங்க இருக்கக்கூடிய ராமச்சந்திரனுடைய அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு திமுக கட்சியிலிருந்து விடுதலை கிடைப்பதை விட டெல்லி ராமச்சந்திரன் இருந்து டெல்லி தொகுதி விடுதலை கிடைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கிய கோரிக்கையாக. இந்த மக்களை ராமச்சந்திரன் காப்பாற்றுவதுதான் நம்முடைய முதல் நோக்கம். அதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. எம்எல்ஏ கொலைகாரர் சாட்சியை கொண்டிருக்கிறாங்க, வெட்டி கொண்டிருக்கிறாங்க, தனக்கு எதிராக போட்டியிட்டவங்களை வெட்டி இருக்கிறாங்க. பாருங்க, ரியல் எஸ்டேட்டுக்கு விவசாயிகள் நடத்த பிடிக்க இருக்கிறாங்க. ஆனா கேட்டா கம்யூனிஸ்ட் என்கின்ற ஸ்டிக்கர். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தலித் ராமச்சந்திரன் அவர்கள் இலக்கணமா இருக்கிறார். அதனால்தான் சகோதர சகோதரிகளே, 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது தலித் தொகுதியில இது மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய எம்பி இங்கே வரும்பொழுது, இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கலாம், திமுக கட்சியில் இருக்கலாம், காவல்துறை என்ன எதுவும் செய்ய மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கலாம். ஐயா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க எடுக்கிற முதல் கேஸே ராமச்சந்திரனுடைய கேஸ் தான். தட்டி தூக்கி எல்லா பழைய ஃபைல தட்டி தூக்கி 24 விளக்குகளையும் அவர் வாழ்க்கையில சிறை கம்பியை தவிர எதுவும் பார்க்க மாட்டார். சிறை கம்பியை மட்டும்தான் காலையில மத்திய நேரத்தில் சாயந்தரம். அதை செய்யவில்லை என்றால்
நான் அரசியல் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைங்க ஐயா. உறுதியாக செய்ய மிக 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 கொடூரமான மிக 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 கொடூரமான ஒரு எம்எல்ஏ தலித் தொகுதி கிடைச்சிருக்காரு. மிக கொடூரமான